ஆட்சி என்ற இயல்பு, the nature of self control, தன்னடக்கம் என்ற இயல்பு is giving you that nature right now. இப்போது இந்த இயல்பை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். This power is flowing into you. இப்போது இந்த வல்லமை உங்களில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. The nature of selfishness is destroyed. சுயநலம் இப்போது அழிக்கப்படுகிறது. Jealousy and lust is destroyed. பொறாமையும் ஊன் இயல்பின் இச்சைகளும் அழிக்கப்படுகிறது. Right now you are getting physical healing, mental healing, inner healing. இப்போது நீங்கள் உடம்பிலே சுகத்தை பெற்றுக்கொள்கின்றீர்கள், உங்கள் எண்ணத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்கின்றீர்கள், உங்கள் உள்ளார்ந்த இயல்பிலே உள்ளரங்க சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். This supernatural healing can take place only through Jesus. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட குணமளித்தல் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக மட்டுமே நடைபெறுகிறது. This kind of healing is taking place. இப்படிப்பட்ட குணமளித்தல் இப்போது நடக்கின்றது. You had oppression and depression. உங்களுடைய அமுக்கங்களும் மனச்சோர்வுகளும், You had bad dreams, உங்களுடைய கெட்ட கனவுகளும், suicidal tendencies. தற்கொலை எண்ணங்களும். Right now as you sing this song, இப்போது இந்த பாடலை பாடும்போது all these powers are destroyed இந்த எல்லா தீய சக்திகளும் அழிக்கப்படுகிறது. and you are set free. நீங்கள் முழு விடுதலையை பெற்றுக்கொள்கிறீர்கள். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். எல்லோரும் வாயை திறந்து இயேசுவின் காயங்கள் சுகமானேன். இயேசுவின் எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவின் நான் சுகமானேன். எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். எல்லோரும் அறிக்கையிடுவோம். இயேசுவின் நான் சுகமானேன். கையில தட்டி எல்லோரும் இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். சாமி எல்லோரும் இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். இயேசுவின் நமக்கு நோய் இல்லாவிட்டால், நம்முடைய குடும்பங்களிலே யாரோ நோயாளி இருந்தால் அவர்களுக்காக ஜெபிப்போம். தேவன் இன்று ஒரு அற்புதத்தை காண செய்வார். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். இயேசுவின் இதோ பாவம் நம்மை விட்டு அகன்று போகிற நேரம். இயேசுவின் காயங்களால் சுகமானேன். தேவ வல்லமை நம்மை இறங்கு கொண்டு தீமை பாவம் நம்மை நம்முடைய குடும்பத்தை விட்டு வெளியேற சிலுவையிலே அறையப்படுகிற நேரம்.
நன்றி. இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரை குணப்படுத்துவதற்காக நன்றி. இளைஞர்களை இளவெண்களை குணப்படுத்துவதற்காக நன்றி. தேசமே தேசத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. வெறுப்பு வைராக்கள் மாற்றிக்கொண்டு போவதற்காக நன்றி. ஒற்றுமை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. சிரிக்காதும் நீமிருவி இயேசுவின் காயம் என்னை குணப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் காயங்களால் நான் குணமாகுவதற்காக நன்றி. Now Jesus is here to break every curse from your life. ஆண்டவர் இயேசு இப்போது உங்கள் வாழ்வில் உள்ள உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சாபங்களையும் அழிப்பதற்காக நீக்குவதற்காக உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். A curse is a power or force coming from the powers of darkness. சாபம் என்பது இருளின் அந்தகார சக்தியிலிருந்து வருகின்ற ஒரு வல்லமையாகும். A curse comes to destroy you and your family. ஒரு சாபமானது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிப்பதற்காக வருகின்றது. It's a power of Satan. அது சாத்தானுடைய ஒரு சக்தியாகும். If there is any curse in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான சாபமும் இருந்தாலும், in your family, உங்களுடைய குடும்பத்திலே இருந்தாலும், tonight God wants to destroy it through His Son Jesus. இந்த இரவிலே தந்தையாகிய கடவுள் தம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக அதை எடுத்து அழித்துவிட இப்போது விரும்புகின்றார். The Bible says when you live a disobedient life, பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, நீங்கள் ஒரு கீழ்ப்படுதல் இல்லாத வாழ்க்கை வாழும்போது, when you live a life of hatred and unforgiveness, நீங்கள் ஒரு வெறுப்போடும் மன்னிக்க முடியாத கடின மனத்தோடு நீங்கள் வாழும்போது, when you live a life of quarrel and fights, நீங்கள் சண்டை சச்சரவு உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது, curse comes on you and your family. சாபமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தில் மேலும் வருகின்றது. And that is why you are wondering, அதனால்தான் நீங்கள் இவ்வாறு ஆச்சரியமாக நீங்கள் எண்ணுகின்றீர்கள். generations after generations have gone, தலைமுறைகள் எல்லாம் சென்று விட்டன, years after years have gone, வருடங்கள் பல உருண்டோடி விட்டன. but there is no peace in the house. ஆனால் வீட்டிலே எந்தவித அமைதியும் சமாதானமும் இல்லை. There is no peace in the family. குடும்பத்திலே அமைதி இல்லை. Again and again people are being destroyed. திரும்ப மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். Again and again there are accidents. நிறைய நேரங்களிலே திரும்ப விபத்துக்கள் ஏற்படுகிறது. No matter what you are trying to do, நீங்கள் என்னதான் செய்ய முயற்சி செய்தாலும் there is a curse on your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சாபம் இருக்கிறது. Might be you went to the wrong places. நீங்க தவறான இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். You are in some problems. நீங்கள் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம். A friend of you said, உங்களுடைய நண்பர் இவ்வாறு சொல்லி இருக்கலாம், I will take you to the place of occult witchcraft and black magic. நான் மந்திரம் செய்யக்கூடிய, மந்திர கட்டு செய்வினை செய்யக்கூடிய, குறி சொல்லக்கூடிய இடத்திற்கு உன்னை கூட்டிச் செல்கிறேன் என்று சென்றிருக்கலாம். You went to the false gods. நீங்க தவறான பொய்யான கடவுளிடத்திலே சென்றிருக்கலாம். You performed a ceremony there. நீங்கள் அங்கு சில நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி இருக்கலாம், பரிகாரங்கள் செய்திருக்கலாம். And this has given Satan the power to attack you. இது இத்தகைய செயல்பாடு சாத்தானுக்கு உங்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்த ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறது, வழியை காட்டியிருக்கிறது. This has activated a curse on your life and your family. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் இது ஒரு சாபத்தை தூண்டிவிட்டிருக்கின்றது. But today, tonight, right now, Jesus wants to break that curse. இன்று இந்த இரவிலே ஆண்டவர் இயேசு அந்த சாபத்தை அழித்து போட போகிறார்.
Galatians 3:13 breaks every curse from your life. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13, 14 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு எல்லாவிதமான சாபத்தையும் அழித்து விட்டார் என்று கூறுகிறது. Galatians 3:13 breaks every curse from your life. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் உங்கள் வாழ்க்கையிலே உள்ள எல்லா சாபங்களையும் அழித்து விடுகிறது. It breaks every curse including ancestor curse. எந்த மூதாதையர்களுடைய சாபத்தையும் எத்தகைய சாபமாக இருந்தாலும் அதை அனைத்தையும் இது அழித்து விடுகிறது. The curse is broken and replaced with Abraham's blessing. அந்த சாபமானது உங்கள் வாழ்க்கையிலிருந்து அழிக்கப்பட்டு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவிதமான ஆசீர்வாதங்களாலும் நலன்களாலும் உங்கள் வாழ்க்கை நிறைகின்றது. This is the seed of prosperity. இதுதான் செழுமைக்கான விதை. This is the gospel of Christ. இதுதான் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி. Galatians 3:13 says, கலாத்தியர் 3:13 இவ்வாறு சொல்கின்றது, Christ has redeemed us from the curse of the law. சட்டத்தின் சாபத்தினின்று கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்று சொல்கிறது. Being made a curse for us. அவர் நமக்காக சாபமானார். For it is written, curse is everyone that hangs on the tree. ஏனென்றால் மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளது என்று இறைவார்த்தை கூறுகிறது. As you look at Jesus on the cross, ஆண்டவர் இயேசுவை இப்போது சிலுவையிலே நீங்கள் உற்று பாருங்கள். Jesus is saying, look at me. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னை பார். He's saying, I became a curse for you. உனக்காக நான் சாபமானேன். Every curse on your life, I've taken it upon my body. உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சாபங்களையும் நான் என்னுடைய உடம்பிலே அதை நான் எடுத்துக்கொண்டேன். As you believe in the sacrifice of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பலியை நீங்கள் நம்பும்போது, as you believe that Jesus is your savior, ஆண்டவர் இயேசு உங்களுடைய மீட்பர் என்று நம்பும்போது, every curse from your life is destroyed. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சாபங்களும் அழிக்கப்படுகிறது. Right now, every curse in your life and in your family is nailed on the cross, nailed on the cross, nailed on the cross of இப்போது Jesus. உங்கள் குடும்பத்தினுடைய எல்லா சாபங்களும் ஆண்டவர் இயேசுவின் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. If you have gone to the wrong places in occult witchcraft and black magic, now's the time to repent and ask for forgiveness. நீங்கள் தவறான இடங்களுக்கு மந்திர வித்தைகள், செய்வினைகள், குறி பார்த்தல், இவ வாக்கு கேட்டல், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பரிகாரங்கள் செய்தல் போன்ற இடங்களுக்கு சென்றிருந்தால் இதுதான் நீங்கள் மனம் வருந்த வேண்டிய நேரம். அதற்காக மனம் வருந்துங்கள். Make that decision. I will never go to that place anymore. இப்போது ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் ஒரு நாளும் அந்த இடத்திற்கு போக மாட்டேன் என்று. Make that decision that you will go and confess that sin to the priest. நான் சென்று அருள் தந்தையிடம் இந்த பாவத்தை அறிக்கையிடுவேன், பாவ சங்கீர்த்தனம் செய்வேன் என்று ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். My friend, as you repent and make that decision, நண்பர்களே, இப்போது நீங்கள் அத்தகைய முடிவை எடுத்து மனம் வருந்தும் போது the power of Satan is destroyed. சாத்தானுடைய வல்லமையானது அழிக்கப்படுகிறது. The power of occult witchcraft and black magic is destroyed. மந்திரவாதம், இருளின் அந்தகார சக்திகள், செய்வினைகள், மந்திர ஜாலங்கள், மந்திர கட்டு சொல் அனைத்தும் இப்போது அழிக்கப்படுகிறது. The power of curse is destroyed. சாபத்தின் சக்தி வல்லமை அழிக்கப்படுகிறது. The word of God says, இறைவார்த்தை சொல்கிறது, the blessings of Abraham might come on the Gentiles through Jesus Christ. புறவினத்தார் மீது ஆபிரகாமுக்கு கிடைத்த எல்லா நன்மைகளும் ஆண்டவர் இயேசு வழியாக வருகின்றது, கிடைக்கின்றது என்று கூறுகிறது. Not only the curse is destroyed, இப்போது சாபம் மட்டும் அழிக்கப்படவில்லை, but the blessings of Abraham comes upon you ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வருகிறது. through Jesus Christ, ஆண்டவர் இயேசு வழியாக வருகிறது. that you might receive the promise of the Holy Spirit. நீங்கள் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவரை இப்போது அவருடைய எல்லா கொடைகளையும் பெற்றுக்கொள்ள வருகிறது. through faith. விசுவாசத்தின் வழியாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்கின்றீர்கள். As you look at Jesus, ஆண்டவர் இயேசுவை இப்போது நீங்கள் உற்று நோக்கும் போது, he hung on the cross naked. அவர் எந்தவித ஆடையின்றி அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். The Bible says he became poor for you, அவர் உங்களுக்காக ஏழையானார் என்று பைபிள் சொல்கிறது. that you might share his abundance. நீங்கள் அவருடைய மிகுதியை பெற்று செல்வராகும்படி உங்களுக்காக அவர் ஏழையானார்.
Now, as we are going to sing this song again, இந்த பாடலை நாம் திரும்ப பாடும்போது remember the curse will be broken. இப்போது சாபமானது அழிக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். As you are singing, the curse is broken. இந்த பாடலை பாடும்போது சாபமானது நொறுக்கப்படுகின்றது. And even the curse on your finances is broken. உங்களுடைய பண கஷ்டம், பணத்தை பொறுத்து அந்த பணத்தின் மேல் உள்ள சாபங்களும் இப்போது நீக்கப்படுகிறது. No matter your family members and you are working hard, எவ்வளவுதான் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் கடினமாக உழைத்தாலும், but there is no blessing on your finances. உங்களுடைய பணத்தை, வருமானத்தை பொறுத்தவரையிலே You are always- செழுமை இல்லை. You are always lacking finances. எப்போதும் உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்கின்றது. Might be your loved ones, your children have got no jobs. உங்களுடைய அன்பானவர்கள், உங்களுடைய குழந்தைகள், அவர்களுக்கு வேலை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படலாம். Wherever you go, there is a problem in your finances. எங்கெல்லாம் நீங்கள் செல்கின்றீர்களோ அங்கு உங்களுக்கு பண கஷ்டம், பணத்தை பொறுத்தவரையில் கஷ்டமான சூழ்நிலையை, Praise God. பற்றாக்குறையை அனுபவிக்கிறீர்கள். Praise God. As you sing this song, ஆண்டவரை போற்றுவோம். நீங்கள் இந்த பாடலை பாடும்போது remember every curse is broken. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா விதமான சாப கட்டுகளும் Remember- உடைக்கப்படுகிறது. Remember the financial blessing is come upon you. இப்போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பணத்தை பொறுத்தவரையில், வருமானத்தை பொறுத்தவரையில் ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. Might be in your family, everybody is drinking. உங்க குடும்பத்துல எல்லாரும் குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. The grandfather would drink, உங்க தாத்தா மதுபானம் அருந்தி இருக்கலாம். the father is drinking, இப்ப அப்பா குடிச்சிட்டு இருக்காங்க, the son is drinking, இப்ப மகன் குடிக்கிறாங்க. and this curse is going on in the family. இந்த சாபம் தொடர்ந்து குடும்பத்துல வந்துட்டு இருக்கு. Tonight the curse of alcohol is destroyed from your family. இந்த இரவிலே உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய குடிப்பழக்கம் என்ற சாபம் இப்போது அழிக்கப்படுகின்றது. Might be you are married நீங்க கல்யாணம் முடிந்தவராக and இருக்கலாம், you have no children, உங்களுக்கு குழந்தை இல்லாமல் and இருக்கலாம். every time you get pregnant, ஒவ்வொரு முறையும் நீங்கள் கருத்தரிக்கும் there போது is a miscarriage, அது குறை பிரசவமாக there is an இருக்கிறது. abortion, there is an abortion. உங்களுக்கு ஒரு கருச்சிதைவு ஏற்படுகின்றது. Tonight the Lord breaks that curse from your life, இந்த இரவிலே ஆண்டவர் அந்த சாபத்தை உங்கள் குடும்பத்தில் இருந்து and அவர் you அழித்து will bring, விடுகிறார். and you will bring anointed children into this world. இந்த உலகத்திற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட, அருள் பொழிவு செய்யப்பட்ட Are குழந்தைகளை you ready to நீங்கள் receive this பெற்றெடுக்கிறீர்கள். blessing? Are you ready to receive this blessing? இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? So let's sing it together. இப்போ எல்லோரும் சேர்ந்து நாம் கண்களை மூடி பாடுவோம். இயேசுவின் காயங்களா நான் சுகமானே. எல்லோரும் இயேசுவின் காயங்களா நான் சுகமானே. இயேசுவின் காயங்களா நான் சுகமானே. எல்லோரும் இயேசுவின் நான் சுகமானே. இயேசுவின் காயங்களா நான் சுகமானே. எல்லாரும் கண்களை மூடுங்க. இயேசுவின் காயங்களா நான் சுகமானே. இயேசுவின் காயங்களா நான் இதோ நம்முடைய குடும்பங்களில் சாபங்கள் இதோ கட்டு அவிழ்க்கப்படுகிற நேரம். இயேசுவின் காயங்களா நான் சுகமானே. எல்லோரும் இயேசுவின் காயங்களா நான் சுகமானே. எல்லா சாபங்களும் இதோ அழிந்து போகிறது. இயேசுவின் காயங்களா நான் சுகமானே. இதோ எல்லா சாப கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. குடும்பங்கள் இதோ மாறி போகுது. இயேசுவின் காயங்களா நான் சுகமானே. இதோ இயேசு தன்னுடைய குடும்பத்திலே வீழ்ந்தார். பிசாசுடைய எல்லா சாப கட்டுகளும் தேவன் உடைக்கிறார். இயேசுவின் காயங்களா நான் சுகமானே. இயேசுவின் காயங்களா நான் நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13 திருவார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் காயங்களா நான் சுகமானே.
தடையாக இருக்கிற தடை அந்த சாபம் தேவன் உடைக்கிறார்